ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வழக்கம் போல் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிஞ்சு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலை, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸே வரல. பக்கத்தில் கேட்குறாங்க, அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால இன்றைக்கி பஸ்ஸு லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் ராகவ் வர்றாரு காரில். நிலாவை பார்த்ததும் காரை நிப்பாட்டிட்டு, என்ன நிலா, என்ன இன்னும் பஸ் வரலையா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது அப்படிங்கிறாப்புல. ஆமாம் சார், ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு லேட்டாக தான் வருமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நிலா, ஏன் காரில் கூட நீங்கள் ஏறுங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா எனக்கு அதான் வழி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வேணாம் அப்படிங்கிறாப்புல. பரவாயில்ல நிலா ஏறுங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ராகவ் காரில் ஏறி உட்காடுறாங்க. போய்கிட்டு இருக்காங்க. காரில் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாமா நிலா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார், என்னோட போய் என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறீங்க அப்படின்னவும், இருக்கு நிலா, உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காபி ஷாப்பில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு காபி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. போய் 2 பேரும் காபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா கேட்குறாங்க, என்ன சார், என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறேன் நிலா, அதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நிலா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னீங்க, எதுவும் உங்கள் சைடு முறமாப்பிள்ளை எதுவும் இருக்கா அப்படின்னும். அதெல்லாம் இல்லை சார், எனக்கு முறமாப்பிள்ளைலாம் எதுவும் கிடையாது அப்படின்னும். அப்போ நீங்கள் வேறு யாரையாவது அப்படின்னும். அதுவும் இல்லை சார், என்னுடைய லட்சியமெல்லாம் நான் நல்லா படிக்கணும், இந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியமே. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பை பற்றியே நான் நினைக்கணும். அதனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் எந்த ஒரு நினப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்சதை சாதிக்க முடியாது சார். அதனால எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. நான் படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், நான் நினச்சதை என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற நிறைய கனவுகள் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அது கல்யாணம் ஆனால் அதெல்லாம் நடக்காது. அதனால எனக்கு இப்போதைக்கு கல்யாண ஆசையே எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா நிலா, சரி அப்படிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இதுக்கு நீங்கள் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறாப்புல. என்ன சார் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராவ் சொல்கிறாரு, இல்லை இப்போ நீங்கள் இவ்வளையும் சாதிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சா கண்டிப்பாக அவரை ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்படியெல்லாம் யார் சார் இந்த காலத்தில் இருக்க போகிறா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாலே அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க நடந்துக்கிறோம்னு நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் என்ன வேணாலும் சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்மளை வச்சுக்கிறோம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது சார். அதனால் எதுக்கு அந்த ரிஸ்க்கு, நம்ம நினச்சதை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை பற்றியே நான் நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் வீட்டில் சம்மதிச்சாங்களா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு அவசரமாக ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்காம தான் எங்கள் அப்பா அம்மாவோட நான் சண்டை போட்டு, அதனால தான் எனக்கு கல்யாணம் பிடிக்காதனால தான் நான் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன். என்னைய பெற்றவங்களே என்னைய புரிஞ்சுக்கிறாம எனக்கு அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் இப்போ தனியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ராகவ் கேட்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா இப்போ எங்கே இருக்காங்க நிலா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா திருவண்ணாமலையில் இருக்காங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ்மேன். நான் வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சம்பாரித்து வச்சதுனால நீ எதுக்கு வேலைக்கு போகணும், நாங்கள் ஆசைப்பட்டபடி நாங்கள் சொன்ன மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் கோத்திரமாக இரு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. கல்யாண லைஃப்குள்ளே போக நான் விரும்பலை. அதனால நான் படிக்கணும்னே, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க வேகமாக மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு பிடிக்காம நான் இங்கே தங்கியிருக்கேன். அப்படி அம்மா அப்பாவே என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிறாம எனக்கு கல்யாணம் பண்ண போனாங்க. அப்புறம் எப்படி சார் இப்போ வர்றவங்க நம்மளுக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் மட்டும் நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருப்பாங்க, அதை எப்படி நம்ம நம்புறது? அதனால தான் ஏன் இந்த ரிஸ்க்கான வேலையை நம்ம எடுக்கணும். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி அமைஞ்சா வேணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஆள் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா
அப்படிங்கிறாப்புல. அப்படி ஒரு ஆள் வந்தால் கண்டிப்பாக நான் ஓகே சொல்லிடுவேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என் ரூட்டு கிளியர் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு ராகவ். என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா நிலா, உங்களை என்னைக்கு முதல்ல பார்த்தனோ அன்னையிலேருந்து உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினச்சேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்கள் வீட்டுக்கு வரையில் கூட உங்கள் வீட்டில் பேசுவோம்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வந்து ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கோம்னு சொன்னீங்க. அப்போ அம்மா அப்பா எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்றது எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால உங்களை தீர விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை பூரா இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. அதனால உங்களுடைய லட்சியம் நிறைவேறுற வரையும் நான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டே தாராளமாக படிக்கலாம். படிச்சுக்கிட்டே நீங்கள் வேலைக்கும் போகலாம். இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய வேலையில் ஜாயின்ட் ஆகலாம்னு சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அவ்வளவு ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக நான் வந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு ராகவ். என்ன சார் சொல்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்காக நீங்கள் கேட்குறீன்ட்டு நான் சொன்னேன். நீங்கள் என்னடானா உண்மையிலே சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறப்பல, நிலா, உங்களுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணலாம் விருப்பமே கிடையாது. நானும் உங்களை மாதிரியே வந்து இன்னும் பெரிய பெரிய இந்த மாதிரி ஆஃபீஸாக இன்னும் பல மடங்காக வந்து நான் வந்து எல்லா பக்கமும் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். இன்னும் நம்ம கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறணும். நம்ம எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு எனக்குள்ளேயும் அந்த நினப்பு இருந்துச்சு. அதே எண்ணம் உங்கள்கிட்டையும் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. 2 பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருமே எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் நம்ம லைஃப் பார்ட்னராக வரக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் சொல்லலைனாலும் அவசரப்படாமல் மெதுவாக யோசிச்சு உங்கள் முடிவை சொன்னால் போதும் அப்படிங்கிறாப்புல. நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இப்படி காபி சாப்பிட கூப்பிட்டு வந்து படக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இவருக்கு இப்போ என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார், நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நல்ல பதிலை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்ல போகிற முடிவு வந்து எனக்கு சாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கங்க நிலா அப்படிங்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காபி சாப்பிட விட்டு வெளியில் வர்றாங்க. இங்கே சோழன் டயர்டாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு கனவு வருது. ராகவும் நிலாவும் மாலைங்கழுத்துமா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. இது கனவுல வருது. இதை பார்த்துட்டு என்னது நிலா ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல, என்ன ஆச்சு, என்ன நடக்குது இங்கே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முழிச்சு பார்க்குறாரு சோழன். அப்போ தான் நினைக்கிறாரு, ஓ இவ்வளவு நேரம் நம்ம வந்து கனவு தான் கண்டுக்கிட்டு இருக்கோமா, அப்போ இது உண்மை இல்லை, அப்பாடா இப்போதான் எனக்கு உயிர் வந்திருக்கு அப்படின்ட்டு பெருமூச்சு விடுறாரு.